சொந்தமா ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுல போய் வாழலாம்னு நினைக்கும் போது அந்த வீட்டுல நம்ம கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தர் நம்ம கூடவே நம்ம ஹவுஸ்மேட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள துரத்தவே முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹவுஸ்மேட்ஸ், ஒரே வீட்டுல ரெண்டு வெவ்வேறு காலகட்டங்கள்ல வாழ்றவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான் இந்த படத்தோட பேஸ் கான்செப்டே. நம்ம ஹீரோ புதுசா கல்யாணமாகி சொந்தமா ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுல வாழலாம்னு ஆசையா வராங்க. அந்த வீட்டுல நிறைய அமானுஷமா நடக்குது. சேர் தானா நகருது, சுவிட்ச் தானா ஆகுது, காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, திடீர்னு கதவு தானா ஓப்பன் ஆகுது, ஏதோ காலடி தடங்கள்லாம் வருது. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, அதே வீட்டுல 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தா வேற ஒரு குடும்பம் பண்றதெல்லாம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரே வீட்டுல நம்ம கண்ணுக்கே தெரியாம இன்னொரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தினால இந்த குடும்பம் எவ்வளவு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுது, இந்த குடும்பத்தினால அந்த குடும்பம் எவ்வளவு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றது, இந்த ப்ராப்ளம்ஸை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இது எதனால நடக்குது, எப்படி நடக்க ஆரம்பிச்சது, கடைசியில இது சரியாச்சா இல்லையா, பேரலல் யூனிவர்ஸ், பாஸ்ட்ல இருக்கிறவங்க பிரசன்ட்ல இருக்கிறவங்க, காமெடி, எமோஷன்ஸ் சொல்லி ஸ்டோரியை டிஃப்ரெண்டா வேற லெவல்ல இருக்கும். கிளைமேக்ஸ்ல அழுகவே வச்சிடுவாங்க. மூவியோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் எடிட்டிங் பார்த்து பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான ஒரு ஸ்டோரியை நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு எமோஷன் ஃபீல் டச்சோட பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏய், என்ன பேய் பிசாசு கதை வர்றியா? நல்லா ரத்த கட்டறிய ரத்தம் கக்க வச்சான்.